காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி லைவ் ஷோ இப்போ உங்களுக்கு பெப்பர்ஸ் டிவி ஸ்டுடியோலேருந்து ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி என்னன்னு பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. இது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் எங்க கூட உரையாடலாம், உங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்துக்கலாம், சந்தேகங்கள், உங்களோட கருத்துகள் எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு நீங்கள் என்னோட பேசலாம். இது ஒரு உரையாடல் தான். இதை ரொம்ப சீரியஸாக நீங்கள் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா பல பேர் பார்க்குறீங்க, ரொம்ப யதார்த்தமாக அவங்களோட பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே பேசுகிற எல்லாரோட பிரச்சனையும் பலரும் வாழ்க்கையில் 90% ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் தான். ஆனால் என்னென்னா ரொம்ப சில நேரத்தில் நம்ம என்னவோ பெரிய தவறு செய்துட்டோம், இல்லை பெரிய பிரச்சனையில் இருக்கோன்ற மாதிரி ஒரு பீதி தான் பல நேரங்களில் நமக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. என்னுடைய அனுபவத்திலேருந்தும் நான் அது மாதிரி உணர்ந்துருக்கேன். ஸோ அதனால் இப்போ பரவலாக எங்களை போல உளவியல் ஆலோசகர் அதிகமாக நாங்கள் சொல்ல விரும்புவது, விழிப்புணர்வு ஏற்படுத்த விரும்புவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனம் விட்டு பேசுங்க. உங்களோட பயங்களை எல்லாம் தைரியமாக பேசுங்க. நம்மளை யாராவது ஏதாவது தப்பாக மதிப்பீடு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் அச்சம் வச்சுக்கவே வேணாம், அப்படின்னு ஒரு பயம் வச்சுக்கவே வேணாம். நம்மளை நல்லா புரிஞ்சவங்க, நம்ம மேலே நல்ல அன்போடு இருக்கிறவங்க, நம்மளை விரும்புகிறவங்க, நம்ம எது சொன்னாலும் அதை நம்மளுடைய பயத்தையோ நம்மளுடைய குற்றனையோ அழகாக புரிஞ்சுக்குவாங்க. நம்மளை அதுலேருந்து வெளியே கொண்டு நம்மளை மேம்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் மட்டுமே தான் நமக்கு வேணும். அந்த மாதிரி மனிதர்கள் ஒருத்தர் 2 பேர் இருந்தால் கூட நமக்கு போகிறோம். மற்றபடி நம்ம ஏதாவது ஒன்றத்தை சொல்லும் பொழுதே நம்ம தவறே செய்துட்டோம்னா கூட அதை நம்ம வெளியில் கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் நீ இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு சில பேர் ரொம்ப தப்பாக பேசுவாங்க. அதாவது விமர்சனம்ன்றது ஒரு ஸ்பான்டேனியஸாக வர்றதுங்கிறது வேற. அதுக்கப்புறம் ஒரு முத்திரை குத்தி நம்மளுடைய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காமல் பேசுகிறவங்க, அந்த மாதிரி மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட முகமூடி கிழிந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ அந்த மாதிரி மனிதர்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில்? ஸோ அதனால் இந்த மாதிரி மனம் விட்டு பேசும்பொழுது தான் நமக்கு தெரியும் யார் நமக்கு உண்மையான நம்மளை விரும்புகிறவங்க, உண்மையாக விரும்புகிறவங்க அப்படிங்கிறது. அதாவது இந்த விரும்புவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. லைக் அப்படிங்கிறது லவ் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியம். ஏன்னா லவ் அப்படிங்கிறது அன்புங்கிறது பல விஷயத்தையும் பொறுத்துக்கும். தவறுகளை பொறுத்துக்கும். சில விஷயம் பிடிக்கலன்னா கூட தியாகம் பண்ணோம், எல்லாம் செய்யும். ஆனால் லைக் அப்படிங்கிறது எப்படின்னாக்கா அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு நிலைப்பாடு. அதில் நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு செல்ஃப் கேர் கலந்த ஒரு ஆட்டிடியூட். ஸோ அந்த லைக் யார்கிட்ட ரொம்ப இருக்கோ, நம்மளை யார் லைக் பண்ணுறாங்களோ, அப்போ அவங்களே நாம் லைக் பண்ணும் பொழுது தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பெரிய ஒரு பிளிஸ் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கும். இப்போ ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேம். நான் ஐஸ்வர்யா சொல்லுங்க. கால் பண்றேன். சொல்லுங்க ஐஸ்வர்யா. மேம், நான் ஒரு 1 வீக் முன்னாடி டாக்டர்கிட்ட போயிருந்தேன். அப்ப எனக்கு பேபிக்காக ஆக்சுவலா நான் போயிருந்தேன். போயிருந்த போது எனக்கு அவங்க சும்மா சம் டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க. ஸோ இதை கண்டினியூ பண்ணுங்க, நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணதுல இருந்து எனக்கு பாத்தீங்கன்னா வயிறு ரொம்ப பெருசாகி வீங்கி, ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆனா வலிக்கிற மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றது இல்லை. ஆக்சுவலா 1 வீக் கழிச்சு நீ வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் திரும்ப கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சாரி, நீங்க எங்க இருந்து, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் சென்னை தான், சென்னை வண்டலூர்ல இருந்து. சென்னையில இருந்துன்னா அப்ப நீங்க டெஃபினட்டா உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நீங்க இன்னொரு ஒப்பீனியன் வாங்கிடுங்க. ஏன்னா நீங்க என்ன பிரச்சனைக்காக மருத்துவர்கிட்ட போனீங்க? உங்களுக்கு திருமணமாக எத்தனை வருஷம் ஆச்சு? 1.5 year ஆகுது மேம். சரி, பீரியட்ஸ் ஒரு 4 months-ஆவே ஹஸ்பண்ட் இருக்கேன். இல்ல பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா வந்துட்டு இருக்கா உங்களுக்கு? பீரியட்ஸ் ரெகுலரா தான் மேம் இருக்கு. பட் இவங்க சம் டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்திருந்தாங்க. சோ அது எடுத்திருந்தேன். எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மல் தான் வந்தது. ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் FSH ஒரு டெஸ்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் கவுண்டிங் கூட இருந்தது. சோ அதனால அவங்கள்ட்ட திரும்ப செகண்ட் டைம் போயிருந்த போது சொன்ன போது அவங்கள்ட்ட ஸ்கேன் எடுக்கிறதுனால ரொம்ப ரியூடா பேசினாங்க என்கிட்ட.
ரூடா பேசிட்டு கரெக்டா எனக்கு எந்த எதுவுமே சொல்லல. அதுவே எனக்கு பாதி மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்னடா இப்படி கன்ஃபியூஸ் பண்றாங்க, க்ரோத் இருக்காது, அது இருக்காது இருக்கான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்ட் டைம் உங்கள்கிட்ட போக எனக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இது பண்ணதுனால சரி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அவங்க கொடுத்த டேப்லெட் பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டு இப்ப 1 வீக்கா தான் கண்டினியூ பண்ணி இப்ப வயிறு பார்த்தா ரொம்ப பெருசாகி ஒரே ப்ராப்ளமா இருக்கு. அதான் எனக்கு திரும்ப அவங்கள்ட்ட போகலாமா? போகாதீங்க. எப்போ ஒரு மருத்துவர்கிட்ட வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்பிக்கை இருந்தாதான் 50% எந்த நோயுமே சரியாகும். ஸோ ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை இல்லாம நம்ம அவங்க கொடுத்த மருந்தை சாப்பிடும்போது அதுவே கூட நமக்கு பல உபாதைகள் ஏற்படுத்தும். சரிங்களா? சைக்கோசோமேட்டிக்கா. ஸோ அதனால மருத்துவருக்கும் பேஷண்ட்டுக்கும் அந்த பாண்டிங்கிறது வந்து 50% அதுவே நோயை வந்து சரிப்படுத்தும். இப்போ சில பேர்கிட்ட அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட ஏற்பட்டிருக்கு, எல்லாருக்குமே ஏற்படும். சில பேர்கிட்ட நமக்கு வந்து அவ்வளோ கரெக்டாக ஜெல் ஆகாது. அதுக்காக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட போங்க. இன்னொரு டாக்டர்கிட்ட ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி கேட்டுட்டு அந்த ரெஃபரன்ஸ் கேட்டுட்டு நீங்கள் போங்க. ஓகே. சோ ஆக்சுவலா இந்த டாக்டர் நிறைய ரெஃபரன்ஸ் கேட்டு நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி உங்கள்ட்ட போவோம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி. நீங்க எங்க வண்டலூர்ல இருக்கீங்களா? அவங்க இந்த மாதிரி ரொம்ப ரூடா பேசினாங்க, ரொம்ப இதா பேசினாங்க. அதுவும் அவங்கள்ட்ட ஸ்கேன் எடுக்கலன்னா அவங்க ரொம்ப ரூடா பேசுறது மட்டும் இல்லாம க்ரோத் இருக்காது, அது இருக்காது. சரி என்ன கிரிட்டிக்கலா எதுவும் ப்ராப்ளமா கேட்டா அதுக்கும் கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. சரி பரவாயில்ல, பண்றதே தெரியாம கன்ஃபியூஷன்லயே வந்துட்டோம். பார்த்தா டேப்லெட் கண்டினியூ பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் போனபோதே அவங்கள்ட்ட சொன்னேன் எனக்கு அந்த டேப்லெட் ஒத்துக்கல, ஒரு மாதிரி மயக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு மேம். அதுக்கு அவங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, இந்த டேப்லெட்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வண்டலூர்ல தானே இருக்கீங்க? அங்க பக்கத்திலே உங்களுக்கு எஸ்ஆர்எம்சி இருக்கு, பெரிய ஹாஸ்பிட்டல். அங்க வந்து ஃப்ரீயாவும் இருக்கு, சார்ஜும் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரிங்களா? ஸோ தாம்பரத்துலேயும் மகப்பேறு மருத்துவம்லாம் இருக்கு, மிஷன் இருக்கு, இந்த இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல், அது கூட நல்லா தான் ரெஃபரன்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குங்க. நீங்கள் இன்னொரு மருத்துவர்கிட்ட போயிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குங்க. ஓகே. முதல்ல உங்களுக்கு திருமணம் ஆகி 1.5 years தான் ஆயிருக்கு. அதனால் வந்து பதட்டப்படவே தேவையில்லை. பீரியட்ஸ் ரெகுலராக வருது அப்படிங்கிற போது ஒரு 3-4 வருஷம் கூட ஆகும் சில பேருக்கு குழந்தை பிறக்க. ஸோ அதனால நீங்கள் ரொம்ப பதட்டப்படாமல் இருந்துக்குங்க. ஸோ இன்னொரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ஓகே. இந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் திருப்பி போக வேண்டாம். அந்த மருந்துகள் வந்து உங்களுக்கு மனசு ஒத்துக்காமல் நீங்கள் திருப்பி சாப்பிட வேண்டாம். அது பரவாயில்ல. எனக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இந்த FSH அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலா irregular பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது பத்தி எனக்கு தெரியல, அதுல எந்த டவுட்டுமே இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப அது என்னன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் வந்து உங்களுக்கு க்ரோத் இருக்காது, அது இருக்காது, இது இருக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. சரி எனக்கு வந்து அந்த மகப்பேறு மருத்துவம் பத்தி எனக்கு தெரியல, ஏன்னா நான் மருத்துவர் கிடையாது. பட் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டதில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்க, ஒரு நம்பிக்கை வரல அப்படின்ற பொழுது ப்ரொசீட் பண்ணாதீங்க. சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஹை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் 04449067777 நம்பருக்கு இப்போ கால் பண்ணலாம். எவ்ரி மண்டே 11 to 5 வரைக்கும் கால் பண்ணலாம். 12 o'clock லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் டெய்லி 1 to 1:30 PM ஒளிபரப்பு பண்ணுறோம். இப்போ இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கம்மா. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா. மேடம் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். மேடம் சொல்லுங்கம்மா. என் பேர் கிருத்திகாங்க. வயசு 40 முடிஞ்சு 41 மேடம். எனக்கு சரி. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. பெரிய பொண்ணு காலேஜ் போயிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் இயர். சின்ன பொண்ணு 9th standard படிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்க. படிச்சுட்டு இருக்கா மேடம். எங்களுக்கு வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் மேடம். சரிங்களா? அதாவது அவங்க வேற கம்யூனிட்டி, நாங்க வேற கம்யூனிட்டி. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்ல வேணா எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாம சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து எங்க மதர் சைடு தான் பண்ணிட்டு இருக்காங்க. பினான்சியலாவும் சரி, எதுவும் சரி. அவங்க சைடுலாம் ஒண்ணுமே இல்ல. கல்யாணமான புதுசெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் சுத்தமாவே பிடிக்கல. நான் எது செஞ்சாலுமே குறை சொல்லிட்டு இருப்பாரு.
உட்காந்தா நீ பண்றது சரியில்லை, அவர் துணியை போட சரியில்லை, அவர் சமைக்க தெரியாது, ஒண்ணுமே எனக்கு வந்து நான் ஒண்ணுமே ஜீரோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு, என்ன படிச்சிருக்காரு? அவர் 10th முடிச்சிருக்காரு மேடம். நான் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரஸ் வச்சிருந்தேன், பிரிண்டிங் பிரஸ். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 2 வீலர் லைன்ல அந்த மாதிரி போனார், ஃபினான்ஸ் வாங்கி கொடுக்கறது எடுக்கிறது, 2 வீலர் ஷோரூம் போயிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி ஜியோகிராஃபி பண்ணியிருக்கேன். நான் வந்து எங்க வீட்டுல ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் ஃபினான்ஷியலாவும் எஜுகேஷனலாவும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நீங்க எந்த வயசுல இவரை லவ் பண்ணீங்க, எதுக்காக லவ் பண்ணீங்க? நீங்க உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது அவரை லவ் பண்ணீங்க, எப்படி மீட் பண்ணீங்க, எதுக்காக லவ் பண்ணீங்க? 21 வயசு மேடம் கல்யாணம் பண்ணும்போது. எனக்கு லவ் பண்ணும்போது ஒரே இடத்துல இருந்தோம். அப்ப வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன விரும்புறாங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன அப்ரோச் பண்ணி பேசி எனக்கு அவங்க கிட்ட பயந்துதான் அப்புறம் இவங்க கூட ஜஸ்ட் பேச ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்லியா. அப்புறம் வந்து இவர் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வீட்டுல வந்து கேட்டதுக்கு வந்து அப்புறம் எனக்கு அக்கா எல்லாம் இருந்ததுனால அக்கா எல்லாம் வந்து இருக்காங்க, கல்யாணம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லி அதான் ஒரு என்னோட நேம் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் அடிச்சு மேடமாங்க, இவங்களோட சுத்துறாங்க பண்றாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நான் வெளியில வந்து கல்யாணம் பண்ணேன். உங்களுக்கு எத்தனை வயசு? பண்ணதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல சரி அக்காவுக்கு லேட்டா கல்யாணம் ஆனதுனால சரி அது ஒரு ஏஜ் தான் பரவாயில்ல பண்ணிக்கோன்னு எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு நார்மலா போயிட்டு. ஆனா எப்ப பார்த்தாலும் இன்னொருதான் என் குடும்பம் கெட்டுச்சு. உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது அவரை காதல் பண்ணீங்க? என்னங்க மேடம்? உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது அவர்? 21 மேடம். அது திருமணம் ஆகும்போது 21 வயசு. காதல் பண்ணும்போது அப்பதான் கொஞ்ச நாள் தான் பழகணும், ரொம்ப இயர்ஸ் டுகெதர் எல்லாம் கிடையாதுங்க, ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான். ஃபியூ மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 9 months இல்ல 10 months இருக்கும். 20ல பார்த்து 20 மிடில்ல பார்த்து 21ல மேரேஜ் பண்ணிட்டோம் மேடம். சரி, அவருக்கு உங்களுக்கு எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்? 4 years. அப்போ நீங்க அவரை காதல் பண்ணும்போது அவர் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாரு? அவர் பிரஸ் ஓனரா இருந்தாரு. அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்? ஒரு அண்ணா மேடம். அவங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகி இருந்ததா அப்ப? இல்லைங்க யாருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அக்காவுக்கு வந்து அவங்களோட அத்தை பையனே நிச்சயம் பண்ணி வச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமா ஸ்டாப் ஆயிருந்தது. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க அக்காவுக்கு போய் நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோங்கிற ஒரு பேஸ்ல நாங்க இவரா பார்த்து போய் பேசி அவங்க அக்காவுக்கும் அத்தை பையனுக்கும் நின்று இந்த கல்யாணத்தை. சரி, உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? ஹெல்ப் பண்ணோம். உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? எனக்கு ஒரே ஒரு அக்கா மேடம். அவங்களுக்கு வந்து லேட் மேரேஜ் தான் ஆகும்னு சொல்லி அவளுக்கும் எனக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் கல்யாணம். உங்க அப்பா என்ன வேலை? அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிருக்காங்க. உங்க அப்பா என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாரு? யாருங்க மேடம்? உங்க அப்பா என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாரு? எங்க அப்பாங்களா? அப்பா வந்து பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருந்தாங்க. உங்களுக்கு உங்க அம்மாக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் இருந்ததா? எங்க அப்பாக்கு அம்மாக்குமா மேடம்? ஆமா ஆமா, உங்க பேரண்ட்ஸ்க்கு தான். எங்க பேரண்ட்ஸ் அப்பா வந்து அம்மாக்கு வந்து மெட்டர்னல் அங்கிள் மேடம். அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக தான் அவங்க வந்து 2 பேரும் வந்து அவங்க இந்த மாதிரிதான் வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனா அம்மா வந்து ரொம்ப பேஷண்ட், ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. அப்புறம் நான் பிறந்ததுக்கு அப்புறமே அம்மாவுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், இந்த டெலிவரிக்கு அப்புறம் ஆன ப்ராப்ளம்ல வந்து என்ன ஃபீட் பண்ண முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண கவனிக்க முடியல. அவங்க பெரிய ஃபேமிலி சிஸ்டர்ஸ்ல ஏதோ அதனால அவங்க வந்து லைஃப் வந்து எங்களுக்காகவே தான் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. நார்மலா இருப்பாங்க, அவங்க நார்மல் லைஃப் ரொம்ப சந்தோஷமாலாம் இருந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு. சோ உங்களுக்கு உங்க அம்மாக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? எனக்கும் எங்க அம்மாக்கும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் மேடம். அம்மா வந்து எனக்கு கூட ரொம்ப இதா இருப்பாங்க, ரொம்ப செல்லமா இருப்பாங்க. ரொம்ப எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும், அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். உங்க திருமணம் வந்து உங்க அம்மா அப்பா தான் செஞ்சு வச்சாங்களா இல்ல நீங்களா 2 பேருமா ஓடி போய்? இல்ல மேடம், நான் வந்து அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா வந்து எங்க ரிலேஷன் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டாங்க. அவளுக்கும் லேட்டாதான் ஆகும், இந்த மாதிரி இவளை வந்து ஒரு பையன் பொண்ணு கேட்கறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. யாருமே வந்து அதுக்கு வந்து அவங்க அம்மாவோட சிஸ்டர் பிரதர்லாம் வந்து யாருமே வந்து ஒரு இதா சொல்லல. ஸோ அம்மா வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண. நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணம்மா, அம்மா என்ன இந்த மாதிரி பேர் கட்டுருச்சு, எனக்கு இதை ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அம்மானால வீட்டுல இருக்கவங்ககிட்ட கலந்து பேச முடியாம நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க போய் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலா அம்மா எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் இவர் ஒண்ணுமே பேசலைங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் அவங்க சைடு எப்படி தெரியுங்களா, அவங்க கம்யூனிட்டி ரொம்ப பார்த்து நாங்க வீட்டுல பார்த்து வைக்கல இந்த கல்யாணம்னு சொல்லி அவங்க அம்மா ஏற்றி விட்டு ஒரு வழியா செட்டில் ஆகி ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி மலேசியாலாம் போயிட்டு வந்தேன். ஏன் பண்ணிட்டு வரலன்னா போயிட்டு தான் வந்தாரு, கொஞ்சம் நல்லா இருந்தாரு. திருப்பி வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி உன்னை இது பண்ணல, நீ அது பண்ணல, நான் பிள்ளைங்களுக்காக தான் இருக்கேன், 2 daughters அவங்களுக்காக தான் இருக்கேன், அப்படிதான் பண்றேன் இப்படிதான் பண்றேன், என்னமோ நம்ம வந்து அன்வான்டா அந்த பிளேஸ்லங்கிற மாதிரி சொல்லுவாரு. எங்க வீட்டுல சித்தி கிட்ட சொன்னதுக்கு சித்தி சொன்னாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கும் குழந்தைங்களுக்காக அப்படின்னா. எல்லாமே பொறுத்துக்கலாம் மேடம், சாப்பாடு இல்லைன்னா கூட நம்ம சாப்பிடறது பொறுத்துக்கலாம். ஆனா அவர் எல்லாத்தையுமே டோட்டலா என்ன குறை சொல்லிட்டே இருப்பாரு, எல்லாத்தையுமே. அதாவது நம்ம இருக்கிறதே அவருக்கு வந்து வேஸ்ட்டுங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ண. நானும் ஜாபுக்கு போயிட்டேன் மேடம், ஸ்கூலுக்கு டீச்சரா போயிருக்கேன்.
அப்புறம் அங்கெல்லாம் போய் நான் அங்கெல்லாம் வந்து காசு இல்லை அப்படின்னு யார்கிட்டயும் கேட்டேன். அப்ப வந்து சும்மாவே வேலைக்கு போக மாட்டாரு, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்லை அப்பெல்லாம். அப்ப எங்க அப்பா வந்து எங்க கூட இருந்தாரு. அவரை வச்சு உடனே அதுவும் சொல்லுவாரு, உங்க அப்பா வச்சு பாத்துட்டதுனால இவ்வளவு வந்து அப்பா சரியில்லை, உங்க ஃபேமிலி சரியில்லை, நீ சரியில்லை, என்னமோ ரொம்ப வேர்ஸ்ட் மாதிரி, இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி ரொம்ப பேசுவாரு. இப்ப அது கொஞ்சம் அடங்கிருச்சு. எங்க சித்தி வந்து கொஞ்சம் பேசி கொஞ்சம் இன்வால்வ் ஆகி ப்ராப்ளம் சால்வ். இப்ப திருப்பி வந்து என் பொண்ணு வந்து ஏதோ அந்த இந்த லைஃப்ல இருக்கும் இல்லைங்களா, இந்த ஏஜ்ல இவன் லவ் பண்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டோன்னே அதை பெரிய இஷ்யூவை எடுத்து சண்டை போடுறாரு. என்னமோ இவருக்கு மட்டும் அப்ப என்ன என்ன அது ஒரு ஏஜ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அவளை கன்வின்ஸ் பண்ணி பேச வைக்கணும். அது பண்றது கிடையாது. நம்ம உலகத்துல இல்லாத தப்பு பண்ண மாதிரி நாங்க பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுன்னா அதை மைல்டா சொல்லுங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னா குழந்தைங்க சொல்றாங்க அவங்க என்ன வேணா திட்டி போட்டுமா, நீ வாயவே மூடிக்கோ திறக்காதுன்னு. ஒரு லிமிட்டுக்கு மேல அவர் பேசுறது என்னால கேட்க முடியல மேடம். எல்லாருமே நீ மௌனமா இரு அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து 30-40% வரைக்கும் நான் மௌனமா இருக்க ரொம்ப ட்ரை பண்றேன். அதுக்கு மேல என்னால முடியும், வார்த்தைகள் ரொம்ப தடிக்குது. ஒரு லிமிட்டுக்கு மேல எங்க வீட்டுல இதை பத்தி சொல்லவும் முடிய மாட்டேன். அவங்க பினான்சியல் ப்ராப்ளமாமா நாங்க செட்டில் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இவ காலேஜுக்கும் போக முடியாம 10 days அவ காலேஜ் போல, உடம்பு சரியில்லை. சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போறா. எனக்கு என்ன இவரை எப்படி டேக்கிள் பண்றது, நான் எப்படி இருக்கிறது, இவர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றது, எதுவுமே எனக்கு புரியல. என் பொண்ணு இப்ப வீட்டுலதான் இருக்க, அவ காலேஜுக்கும் போல. இவருக்கு நம்ம எப்படி சொல்லி அவரை புரிய வச்சு அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்க பொண்ணு ஏன் காலேஜ் போல மேடம்? அவ காலேஜ் அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை மேடம். வயிறெல்லாம் புண்ணாயி வாயெல்லாம் புண்ணாயி அவளால பேசக்கூட முடியல. அது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? இல்ல மேடம், அவளுக்கு நார்மலாவே அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவ ஏதாவது வீட்லயே சரி பண்ணிக்குவா. அது இப்போ டாக்டர்கிட்ட போறதுக்கும் பயந்துக்கு. அவளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒண்ணும் அதனால அவளுக்கு அந்த புண்ணு அதனால அவ கொஞ்சம் உடம்ப பார்த்துட்டு வீட்டுல இருக்கா மேடம். வேற ஒண்ணும் அவளுக்கு அப்புறம் நைட் எல்லாம் 2 மணி வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த பொண்ணு காலேஜ்ல போய் எப்படி மேடம் படிக்கும்? 2 மணி வரைக்கும் டெய்லி சண்டை போடுறாரு. எப்படி காலேஜுக்கு போவா? காலேஜ் சின்ன எப்படி 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போறதுனால சின்னவ போயிடுறான். இப்ப பெரியவ காலையில 7 மணிக்கு பஸ் ஏறணும். காலேஜ் பஸ்ஸுக்கு 7 மணிக்கு அவங்க போறதுக்கு 8:30 ஆகும். கோயம்புத்தூர்ல ரொம்ப இன்டீரியர் ஏரியால இருக்கு மேடம் காலேஜ். அவ எப்படி போவா? நீ எந்திரிச்சு சமையல் அது இன்னொன்னு சொல்றேன் மேடம். அவர் வந்து எனக்கு ஒன்னும் ஃபிக்ஸ் இருந்ததுனால காலையில எப்பயுமே பிஃபோர் மேரேஜ் ஃபிக்ஸ் இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து எந்திரிச்சு அவர் தான் குக் பண்ணி குழந்தைங்க அது ஒண்ணுதான் பண்ணுவாரு. ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வர்றது எல்லாமே நான் தான். ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான். நீ 20 வருஷமா நானே தான் உனக்கு சமைச்சு போடுறேன், உனக்கு நான் என்ன வேலைக்காரனா அப்படின்னு சொல்லி இப்ப வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிருக்கு மேடம் எனக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப உனக்கு இதுதான், உனக்கு இயலாம, உன்னை வச்சுட்டு என்னால இருக்க முடியாது, நீ இது வேஸ்ட் டம்மி, உனக்கு சாப்பாடு செஞ்சு போடுறது நான் வேலைக்காரன்லாம் என்னை திட்டுவாரு. நீங்க செய்யுங்கன்னா உன் பொண்ணு அப்படியே மாறி 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 ரொம்ப அவர் என்ன நினைக்கிறாரு என்ன பண்றாரு ஒண்ணுமே புரியல. நான் இத்தனைக்கும் ஒருத்தர் மாதிரி சண்டை போடுறது என்ன பண்ணாலும் பொறுத்து போகணும் குழந்தைங்களுக்காக விடலாம். ஆனா குழந்தைங்களுக்கும் பிரஷர், அவங்களே நிம்மதியா இல்லைங்க போது நாங்க என்ன பண்ண முடியும்? ஓகே, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். அதான் நீங்க லைன்ல இருக்கீங்க இல்லையா? அதாவது கடன் பிரச்சனை இல்ல இப்போ இந்த இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ ஒண்ணுமே இல்லை. இல்ல நீங்க நிறைய பேர் லைன்ல வெயிட் பண்றாங்க. நீங்க நிறைய டீடைல்டா உங்க பிரச்சனை சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல வந்து நீங்க 2 பேருமே வந்து ரொம்ப சுயநலவாதிகளா எனக்கு தெரியுறீங்க, சரிங்களா? எனக்கு நீங்க சொன்னது வரைக்கும், நான் லிசன் பண்ணது வரைக்கும். ஸோ எப்போவுமே வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து உங்களோட பர்செப்ஷன் மட்டும்தான் தெரியுது, உங்களோட வாழ்க்கை உங்களோட இதுன்னு மட்டும்தான். மற்றவர்களுக்காக நீங்கள் எப்போவுமே யோசிச்ச மாதிரி தெரியல நீங்கள் 2 பேருமே. ஸோ அதில் வந்து 2 பேரும் தனிப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா ஒருத்தரோட சுயநலம் இன்னொருத்தரோட சுயநலத்தோடு போட்டி போடும்பொழுது அதில் உங்கள் கை கொஞ்சம் ஓங்கினா போல தெரியுது எனக்கு. ஸோ நீங்கள் அவரை ரொம்ப காம்பீட் பண்ண விரும்புகிறீங்க, அதை உங்களை அறியாமல் நீங்கள் செய்கிறீங்க. அவர் வந்து அவருக்கு 2 பேருக்குமே வீக்னஸ் இருக்கு, 2 பேருக்குமே இருக்கக்கூடிய சில நெகட்டிவ்ஸை வந்து ஒருத்தருக்கு உபயோகப்படுத்திக்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு பொல்லாத்தனம், அதுதான் உங்களோட 2 பேருக்குமே இருக்கக்கூடிய குறைபாடுகள். ஸோ உங்கள் 2 பேருக்குமே நீங்கள் யாராக இருக்கீங்கன்றதுல வந்து ஒரு வெறுப்பு இருக்குது, உங்கள் 2 பேருக்குமே இருக்குது. ஸோ சில சமயத்தில் வந்து உங்களோட நல்ல குணங்களை வந்து நினச்சிக்கிறீங்க, பட் பொதுவாகவே உங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு அன்பு தேடல் எங்கேயோ இருக்குது. ஸோ அதை ஒருத்தருக்கு கொடுத்துக்க முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் எவ்வளோ தான் ஒருத்தருக்கு செஞ்சால் கூட இன்னொருத்தவங்க வந்து வாங்குவதிலே இருக்காங்களே தவிர அதை திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ணுறதுல வந்து இன்னொருத்தவங்க வந்து ஆத்மார்த்தமாக இல்லை.
ஸோ உன்னைய விட நான் தான் நிறைய கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிலீஃப் வந்து உங்கள் 2 பேருக்குமே இருக்குது. ஆக்சுவலாக 2 பேருமே தான் போத் ஆஃப் யூ ஆர் கிவிங் டு த ஃபேமிலி. பட் உங்க நினப்பு என்ன இருக்குனாக்கா நான் தான் நிறைய செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினப்பு உங்கள் 2 பேருக்குமே இருக்குது, விச் இஸ் அன்ட்ரூ. ஸோ இந்த காம்படிஷனில் உங்கள் 2 பேருக்குள்ள யார் நல்லவங்க அப்படின்னு 2 பேர் காம்பீட் பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக யாரும் நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது. எல்லாருக்குமே எல்லா குணங்களுமே இருக்குது, சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இட் மேக்ஸ். ஸோ இந்த காம்படிஷனில் வந்து சதா இந்த பிள்ளைங்களை ஆடியன்ஸாக வச்சுக்கிட்டு பிள்ளைகளோட வாழ்க்கை வந்து ரொம்ப வீணாக போகுது. என்ன காரணமானாலும் சரி, பிள்ளைகள் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாக்கா அவங்களுக்கு தீர்வு கிடையாது. உங்கள் பொண்ணு பக்கத்தில் இருந்தால் தயவு செஞ்சு அவங்கள கேட்டுக்க சொல்லுங்கள். உங்கள் அம்மா அப்பா என்ன சண்டை போட்டாலும் சரி, லெட் தம் கோ டு ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை பார்க்கணும். படிப்பு படிக்கணும், வேலைக்கு போகணும். உங்கள் அம்மாவோட மிஸ்டேக்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும். உங்கள் அம்மா வந்து சுயநலமாக கல்யாணம் வந்து பண்ணிக்கணும், ஒன்றுமே ஒரு ஸ்டடியாக நிற்காமையே உங்கள் அம்மாவும் அப்பாவும் வாழ்க்கையில் ஸ்டடியாக நின்று ஒரு காசு பணம் பொருள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டோம்னா குழந்தை குட்டிகள்னு வரும், ஒரு குடும்பம்னு வரும். அதுக்கு நம்ம என்ன ஆதாரம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம சுயநலமாக அந்த பாலியல் உணர்வுகளுக்கு ஆட்பட்டு ஏதோ சுற்றினோம் என்ஜாய் பண்ணோம், ஸோ வாட், அதை வந்து காத்திருக்கலாம் பொறுமையாக. ஒரு 5-6 வருஷம் காத்து இருந்துட்டு 5-6 வருஷம் லவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். பணம் காசு சம்பாதிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியில் போயிருக்கலாம். பட் அந்த பேஷன்ஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து கற்றுக்கணும். ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம காலில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒரு தடவையாவது அனுபவித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் திருமணத்துக்கே போகணும் ஒரு ஆணும் பெண்ணும். அந்த ஒரு தனியாக வாழ்வது அப்படிங்கிறத வந்து ஒரு அதற்கான அடிப்படை தேவைகளை தயார் பண்ணி கொள்வது. அதாவது தனியாக வாழணும்னா உடனே ஃபேமிலியிலேருந்து போகணும்னு நான் சொல்லலை. ஃபேமிலிக்குள்ளேயே இருந்தால் கூட தனியாக நம்மளோட லாண்ட்ரியை பண்ணிக்கிறது, தனியாக சமைச்சிருக்கிறது, தனியாக வந்து என்னுடைய தேவைகளை ஒரு குழந்தை மாதிரி இல்லாமல் ஒரு அடல்ட்டாக ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு அடல்ட்டாக இருந்து பேரண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கணும். இன்னும் கேட்டாக்கா ஒரு பேரண்ட்டாக நம்ம தயாராகிட்டோமா, ஒரு அடல்ட்டாக நம்ம தயாராகிட்டோமா, அந்த குழந்தை மனநிலையிலேருந்து நம்ம வளர்ந்துட்டோமா அப்படிங்கிறத பெண்கள் வந்து சுய பரிசோதனை செய்துக்குங்க. குழந்தையாகவே இருந்து திருமணம் செய்து கொள்ளாதீங்க. அந்த குழந்தை மனப்பான்மையிலே இருந்து ஒரு கேண்டி டேடி வேணும், ஒரு சுகரி டேடி வேணும், நமக்கு அப்பா நம்ம கேட்டதெல்லாம் பண்ணலை, அம்மா நம்ம கேட்டதெல்லாம் பண்ணலை, நம்மளை அப்படியே பார்த்துக்கணும், பொத்து வச்சுக்கணும். ஏன் ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கணும்? அந்த மாதிரி ஒரு ஏக்கம், அந்த மாதிரி ஒரு தேடல் இருந்து திருமண வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னா அது வந்து ஃபுல்லும் வேஸ்ட். ஸோ திருமண வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கிடையாது. மேரேஜ் இஸ் நாட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் வந்து கால் கட்டு போட்டால் சரியாக போயிடும்னு சொல்லிட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி வச்சுருந்தாங்க. அது தவறு. இந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. மேரேஜ்னா ஆணும் சரி பெண்ணும் சரி சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிட்டு திருத்தணும், ஒரு போதைக்கு அடிமையானவனை கல்யாணம் பண்ணி திருத்தணும், ஒரு காசு பணமே சம்பாதிக்கிறவனை வந்து நல்வழிப்படுத்தி அவனை வந்து இது பண்ணணும். இதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் காசு போட்டு டைரக்டர்ஸ் பண்ணி சூப்பர் ஹிட் ஆகிற படம் பார்த்து கை தட்டிட்டு ரசிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு மேலே இந்த தலைவேதனையெல்லாம் நாம் இழுத்து விட்டுக்கூடாது. யாராவது இழுத்து விட்டுட்டாக்கா சரி பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். நமக்குன்னு வரும்போது நம்ம தெளிவாக தான் இருக்கணும். நமக்கு எதுக்கு இந்த ரோதனையெல்லாம்? எதுக்கு ஒருத்தன் ஆகாத போகாதவங்களை காதல் பண்ணி அவங்கள திருத்தி இன்னும் நம்மளுக்கு அவார்டாக கொடுக்க போகிறாங்க? ஸோ அதெல்லாம் வேஸ்ட் வேலை. தயவு செஞ்சு பிள்ளைகள் வந்து கற்றுக்குங்க பேரண்ட்ஸோட மிஸ்டேக்லேருந்து. உங்களோட வாழ்க்கை வேற, அம்மா அப்பாவோட அமைதி இல்லாத வாழ்க்கை வேற. ஸோ இதற்கும் எனக்கும் வந்து எந்த வித சம்பந்தமும் கிடையாது. நான் எந்த விதத்துலையும் நான் வந்து குற்றப்படுத்தப்பட வேண்டியதில்லை, நான் வருத்தப்பட வேண்டியதில்லை, நான் அவமானப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தான் கவுன்சிலிங் தேவை. உங்கள் 2 பேர் வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாதுமா. ஏன்னா நீங்கள் 2 பேருமே சுயநலவாதிகள். நீங்கள் இப்படியே தான் காலம் ஃபுல்லும் கஷ்டப்படுவீங்க. ஒரு திருப்தி இல்லாமல் அமைதியின்மை. எப்போ உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வேணுங்கிறத ஒரு தேடலை விட்டுட்டு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு ஆத்மார்த்தமாக, அதாவது நம்ம என்ன செய்யலாங்கிறது இந்த மேரேஜ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக சர்வைவல்காக நீங்கள் இப்போ பண்ணுறீங்க. சரி காலை விட்டுட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வாழ்ந்து தொலைக்கணும், அப்படி கிடையாது. ஸோ இதில் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு இல்லை உங்கள் 2 பேருக்குள்ள. ஸோ அதை வந்து நீங்கள் 2 பேருமே ஒரு ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா இட் வில் பி குட். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு சரி இதான் நம்ம தேடிக்கிட்ட வாழ்க்கை, இன்னொருத்தரை நம்ம டார்ச்சர் பண்ணாமல் நம்மளுடைய குறைபாடுகளுக்கு இன்னொருத்தரை வந்து நம்ம வந்து குற்றம் சொல்லாமல்
நம்ம வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் இனிமேலாவது அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணிங்கன்னா ஃபேமிலியில் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு சதா வந்து மற்றவங்களே எல்லா பஞ்சாயத்துக்கும் வெளியில் ஃபேமிலிக்கு அவுட் ஆஃப் த ஃபேமிலி போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி 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 ஒவ்வொரு டைமும் வந்து நான் கரெக்டு மற்றவங்க தவறு அப்படிங்கிற மாதிரிலாம் நிரூபிக்கணும், இந்த மாதிரி சப்போர்ட் சேர்த்துக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் தேட தேட இது காம்ப்ளிகேஷன் ஆகிட்டு தான் போகும். ஸோ பிள்ளைகளோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் நினைக்கணும். இனி வந்து உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையை பற்றி நினைக்கணும். என்னதான் உடம்பு சரியில்லைன்னா கூட நீங்களும் சரி உங்கள் கணவரும் சரி குடும்பத்துக்காக கொஞ்சம் பணம் கொண்டு வரணும். எவ்வளோதான் உடம்பு சரியில்லைனாலும் சரி ஏதாவது ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும் நீங்கள் 2 பேரும். ஸோ அடுத்தது வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டியது அஸ் அ மதர் ஆஃப் த ஹவுஸ் நீங்கள் வந்து என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. பசங்களும் பெருசாயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்ததுன்னா அதை டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் பங்கீடு பண்ணிட்டு நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் ப்ளேம் பண்ணாமல் ஒருத்தரை அவமானப்படுத்தாமல் மினிமைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். ஓகே, மற்றபடி வந்து இந்த சண்டைகள்லாம் வந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்குள்ளே. ஏன்னா திருப்தி இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சேர்ந்து இருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராக இருக்கிறீங்களோ அதை உண்மையாக விரும்பியெல்லாம் திருமணம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அது ஏதோ ஒரு அவசரமாக ஒரு சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த சுற்றினது இந்த ஃபீலிங்ஸ் அதுக்காகலாம் வந்து நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்ட மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் யதார்த்தத்தில் வரும்பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் விரும்பின மாதிரி இல்லை. ஸோ அதை சகிச்சுக்கிட்டே வாழணுங்கிற போது உங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு இது இல்லை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் உண்மையான அன்போ இல்லாததுனால நீங்கள் வந்து எல்லார் மேலேயும் கோவப்படுறீங்க. நான் ஏன் சகிச்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லார் மேலேயும் கோவப்பட்டீங்கன்னா அதுக்கு தவறு அது. ஏன்னா நீங்களாக தேடிக்கிட்ட வாழ்க்கை. ஸோ அப்போ நீங்கள் சகித்து கொள்ள தான் வேணும். இதுக்கு வேறு தீர்வே இருக்க முடியாது. ஸோ முடிஞ்சாக்கா உங்கள் கணவர் கவுன்சிலிங்க்கு வந்தாருனாக்கா நீங்கள் 2 பேரும் ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் போங்க. அப்போ ஓரளவுக்கு வந்து மினிமைஸ் பண்ணலாம். பட் 2 பேருக்குமே பண்பியல் கோளாறு இருக்குது நிறைய. வந்து முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா செல்ஃபிஷ்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கே புரியலை நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கீங்கன்றது உங்களுக்கே புரியலை. அதாவது நம்ம குடும்பங்களில் வந்து அந்த ஒரு சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளை மீறுறவங்க ஒவ்வொருத்தருமே சுயநலவாதிகள் தான். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ மேடம். சொல்லுங்கள். வணக்கம் மேடம். இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் தான் நான் டிவியில் பார்த்தேன். சொல்லுங்கள். அது வந்து இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இருக்கேன் மேம். நான் ஏம்மா கொஞ்சம் உறக்க பேசுங்கம்மா. எதனால உங்களுக்கு மன அழுத்தம்? இல்லை மேடம், ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ண மேடம். சாரி. ஹலோ. சொல்லுங்க. அது வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு மேடம். ஒரு 11 இயர்ஸா நான் வந்து தனியாக தான் இருந்தேன், நானும் என்னோட குழந்தையும். சரி, இப்போ என்ன வயசு உங்களுக்கு? இப்போ வந்து எனக்கு 40 ஆக போகுது மேடம். சரி. இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஒருத்தங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மேடம். சரி. ஆனா செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது நான் வந்து எனக்கு நல்ல ஜாப் இருந்துச்சு மேடம். ஒரு 52,000 ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. 52,000 ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சூழ்நிலையில எனக்கு ஜாப் போயிடுச்சு மேடம். ஜாப் போனதுல இருந்து என்னை வந்து அந்த 2வது கல்யாணம் பண்ணவர் வந்து என்னை விரும்ப மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மா அவங்க குடும்பத்திலயும் யாருமே என்ன விரும்ப மாட்டேங்கிறாங்க மேடம். ஆனா இவரு கல்யாணம் பண்ணிட்டுமே அப்படின்றதுக்காக என்னை பாத்துட்டு இருக்காரு. சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்ன மேடம்? என்ன படிச்சிருக்கீங்க? நான் MBA முடிச்சிட்டு இது வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிருக்கேன் மேடம் எல்லா இடத்துலயும். சரி, இப்ப திருப்பி உங்களுக்கு ஜாப் கிடைக்காதா? திருப்பி ஜாப் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது மேடம். கொஞ்ச நாளா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல மேடம். நீங்களா அந்த ஜாபை விட்டுட்டீங்களா இல்ல அவங்களா அனுப்பிட்டாங்களா? இல்ல மேம், அவங்க தான் கொஞ்சம் ஆள் குறைச்சாங்க மேடம் காலேஜ்ல. அதனால போயிடுச்சு. அது வரைக்கும் நான் நல்லா பாத்துட்டு இருந்தாங்க மேடம். அது வரைக்கும் இவரே என்ன நல்லா பாத்துட்டு இருந்தாரு மேடம். சரி, கொஞ்சம் கம்மி சேலரினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போனாக்க கிடைக்குமேமா. நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய காலேஜ் இருக்கு. எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது மேடம். எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது தெரியல மேடம். இதுக்கு நீங்க எவ்வளவு வருஷமா அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணிருந்தீங்க? இப்போ எனக்கு ஒரு ஒரு
6 இயர்ஸ் அந்த காலேஜில் ஒர்க் பண்ணீங்க இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, தொடர்பில் இருக்கீங்களாம்மா? ஹலோ, அந்த காலரோட லைன் கட் ஆகிடுச்சு. திருப்பி ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அவங்களோட உரையாடல். வேலை வந்து நிறைய நல்ல சேலரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு சின்ன வயசில் திடீர்னு வேலை போகும்பொழுது கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படும். அதாவது மன அழுத்தத்துக்கான காரணத்தில் வந்து இரண்டாவதாக வருவது வந்து இந்த இது தட் இஸ் லாஸ் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னரோட இழப்பு அப்படிங்கிறது. அது டிவோர்ஸில் கூட வந்து மன அழுத்தம் வரும். ஸோ இதுக்கு தீர்வு வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். இப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து டவுன் சைஸ் நிறைய பண்ணுறாங்க. அண்ட் எல்லா இடத்துலையுமே சில நேரங்களில் வந்து சேலரி குறைப்பு இதெல்லாம் கெரியரில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட தான் நம்ம அணுகணும். ஹலோ மேடம், இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அந்த 52,000 ரூபான்றதை கொஞ்சம் குறைச்சி ஒரு 20-25,000 கூட திருப்பி ஜாப் வந்ததுன்னா திருப்பி எடுத்துக்கோங்க. அதுதான் மேடம் ட்ரை பண்ணிட்டே தான் மேடம் இருக்கேன். கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. கார்ப்பரேட்ஸ்லயும் ட்ரை பண்ணுங்க. வெறும் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன். எனக்கு இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வேற கொஞ்சம் வந்துருச்சு மேடம். எனக்கு இப்போ இந்த 2 இயர்ஸா. என்ன ஹெல்த் இஷ்யூ? அந்த எஸ்எல்இ அப்படின்னு சொல்றாங்க மேடம். அது எஸ்எல்இ டிசீஸ். அதனால என்ன ப்ராப்ளம் ஆகுது உங்களுக்கு? அதனால வந்து எல்லா ஜாயிண்ட்டும் எல்லாம் வீங்குது மேடம். காலையில எழுந்துக்க முடியல. ஒரு 2 இயர்ஸா இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல போய் அலைஞ்சிட்டு வேலைக்கு தேடி வந்தாலே ரொம்ப டயர்டா போயிடுது மேடம் உடம்பு. அதனால இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் காரணம் காட்டி என்ன வந்து இது எப்படி சொல்றதே தெரியல மேடம். எனக்கு இப்போ ஒரு டாட்டர் இருக்கா. அவ என்ன பண்றா அப்ப உங்க பொண்ணு? அவ 14 இயர்ஸ் ஆயிருக்கு மேடம். இப்போ தான் 14 இயர்ஸ் ஆகுது. உங்க வீட்டுக்காரர் இப்ப எங்க வேலை பார்க்கறாருமா? ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறாரு. நல்ல is he well settled? ஹலோ, வெல் செட்டில்டு ஃபேமிலி மேடம் அவங்க. சரி, உங்களை இப்ப வீட்டுக்கு செலவுக்கு இதுக்கெல்லாம் நல்லா கவனிக்கிறாரா? அதெல்லாம் வந்து கொடுத்துறாரு மேடம். சரி, இப்ப அவருக்கும் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவரா? ஆமா மேடம், திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க. சோ அவரோட குழந்தைகள்லாம் இருக்கா? ஒரு பையன் இருக்கா மேடம். அது யாரு? அவங்க எக்ஸ் வைஃப் கிட்ட இருக்கா? இல்ல மேடம், அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனா அவங்க அம்மா அப்பா பாத்துக்கிறாங்க. அவருடைய அம்மா அப்பா பாத்துக்கிறாங்க. என்னை வந்து ஒரு நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் அன்பாதான் மேடம் இருப்பேன் எல்லாருக்கிட்டையும். ஆனா என்னை வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்குள்ள. இவரும் என்னை வந்து வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேங்கிறாரு. நான் உனக்கு என்ன, நான் தான் இங்க பாக்குறேன்ல உன்னை, நீ அங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது உங்க வீட்டுக்காரர் உங்க கூட தங்குறாரா இல்ல அதுவும் இல்லையா? இல்ல மேடம், வாரத்துல ஒரு நாள் தான் வருவாரு மேடம். மீதி நாள்லாம் அவங்க அம்மா அப்பாவோடய இருப்பாரா? மாமா அப்பாவோடய இருப்பாரு மேடம். இப்போ உங்களை வந்து லீகலா திருமணம் பண்ணிக்கிட்டாரா இல்ல சும்மா நீங்க 2 பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இந்த ஊர்ல தான் மேடம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு? இல்ல நீங்க இப்ப 2 பேரும் லீகலா திருமணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல? லீகலா திருமணம் பண்ணிக்கிட்டவங்க மேடம். அது லீகலா பண்ணிக்கிட்டேன் மேடம் நானு. ஓகே. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு மன அழுத்தமா இருக்கு மேடம். இப்போ எனக்கு என்ன பண்றது, அடுத்தது என்ன பண்றது? இந்த ஹெல்த் வேற சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. உங்க பேரண்ட்ஸ் உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? என் கூட பிறந்தவங்க யாரும் இல்ல மேடம். எங்க அம்மா தான் என் கூட இருந்து என்னை பாத்துக்கிறாங்க. உங்க அப்பா? ஆனா எனக்கு அப்பா இல்ல மேடம். நீங்க முதல் மேரேஜ் எதுக்காகமா டிவோர்ஸ் பண்ணீங்க? அது வந்து ஒரு டவுரி இஷ்யூனால அப்படியே ஒரு பெரியவங்களுக்குள்ள பேசி அது அப்படியே பெரிய ஆயிடுச்சு மேடம். சரி, அதுல உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் எப்படி மனஸ்தாபம் ஆச்சு இந்த டவுரி இஷ்யூல? பெரியவங்க வெளிநாட்டுல வேலை இப்போ அனுப்பிட்டாங்க மேடம். அவருக்கு அங்க பழக்கமாயிடுச்சு மேடம் யாரையோ. சோ அவர் தான் டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டாரா? டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு நான் வந்து என்னை கோர்ட்டுக்கு வர சொன்னாங்க மேடம். கோர்ட்டுக்கு நான் போகவே இல்லை. அதனால எனக்கு லீவும் கிடைக்கல, காலேஜ்ல லீவ் கிடைக்கல. அதனால எனக்கு வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு எனக்கு அப்பதான் தெரிய வந்தது என்னைய டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. நான் போகாமே பண்ணிட்டாங்க மேடம் என்னைய. இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களோட ஹெல்த் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கார் வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிறாரு இல்லையா? சரி. ஸோ அப்போ வந்து அவருக்கு உங்கள் மேலே அன்பு இருக்குது.
ஸோ உங்களை வந்து அவர் உதாசீனம் பண்ணல, உங்களை கைவிட்டுடலை. சரியா? அது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ அடுத்தது வந்து உங்களோட ஹெல்த் உள்ளபடியே வந்து பாதிச்சிருக்கு. ஸோ அது வந்து அவருக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா அவரும் வந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கை வேணும், அவரும் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆன ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்துட்டு இனிமேலாவது வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு ஹோப்ஸோடு தான் அவரும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போ செகண்ட் மேரேஜுங்கிறது அவருக்கும் ஒரு திருப்பியும் அவர் விரும்பின விஷயங்கள்லாம் கிடைக்கல அப்படிங்கிற போது அது அவருக்கும் ஒரு பெரிய சோகம் தானே. ஸோ அதனால வந்து அவர் வந்து அவருக்கும் மன அழுத்தம் இருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவருக்கும் மனசு, ஏன்னா உங்க 2 பேருக்கும் ஒரு திருப்தியா தாம்பத்தியம்லாம் இருக்கா மாதிரியே தெரியலையே. ஸோ அப்போ அவருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு திருமணம் பண்ணிட்டாரு, அது வழியா வந்த குழந்தைய அவர் காப்பாத்துறாரு, திருப்பி இன்னொரு திருமணம் பண்ணிட்டாரு, திருப்பி உங்களுக்கும் காப்பாத்துறாரு. ஸோ இதை தவிர வந்து எல்லாருக்கும் உழைச்சு காசு கொடுக்கறது மட்டும்தான் அவரோட வாழ்க்கையா இருக்கே. ஸோ அவருக்கும் ஒரு மனுஷன் தானே, அவருக்கும் சில ஏற்றங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள் அவர் வாயில் அது வந்துடும், ஸ்லிப் ஆஃப் த டங். ஓகே, ஸோ அதனால நீங்கள் அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கூடாது. அவரோட மன கஷ்டத்தினால அவருடைய ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப் கூட இவரை ஏமாத்திட்டே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க மேடம். இல்ல அதான் நான் என்ன சொல்ற வரேன்னா, இப்போ என்னையும் அதே மாதிரி நினைக்கிறாரு மேடம். அப்போ அதே மாதிரி நினைக்கிறாருன்னா அப்போ உங்க கூட வந்து இருக்கணும்ல. அவர் உங்க கூட வந்து வாழவே இல்லையா? அவங்க அம்மா அப்பா கூட தானே இருக்காரு அவரு. அங்கேதான் மேடம் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க வந்து என்னை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா வந்து இந்த வேலை போற வரைக்கும் அவங்க அம்மா அப்பா நல்லதான் மேடம் இருந்தாங்க என்கிட்ட. ஏன்னா நான் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவங்களுக்கும் எல்லாம் வாங்கி தருவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா இப்ப வந்து நான் எதுவுமே செய்யாதனால எனக்கு வேலையும் இல்லை, அதனால என்னை பிடிக்க மாட்டேங்குது, அவளை இங்க கூட்டிட்டு வராது அப்படிங்கிறாங்க மேடம். சரி, அது பரவாயில்ல. அது இப்போ வந்து இப்போ நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான். உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டுக்காருக்கும் சரி. ஒருத்தர் நீங்கள் வந்து காயப்படுத்திக்க கூடாது. சரி மேடம். இப்போ உங்களோட ஹெல்த் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து அலோபதியில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். அலோபதியில் ட்ரீட்மெண்ட் இல்லை, இல்லை அதான் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அலோபதியில் ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னாக்கா சில இந்த ஜாயிண்ட்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி தோல் ப்ராப்ளம், இதுக்கெல்லாம் வந்து என்னோட பர்சனல் அனுபவத்தில், பட் அது வந்து நான் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண விரும்பலை. பட் இருந்தாலும் எனக்கு ரிசல்ட் இன்னும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் சில பேர் வந்து கேன்சர்லேருந்து பொழைச்சி இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் நான் கண்கூட பார்த்ததுனால எனக்குமே வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிது. கை கால் இந்த ஜாயிண்ட்ஸ் ப்ராப்ளம் இதில் தான். பட் வந்து அந்த டிபெட் மெடிசன் சொல்லிட்டு சென்னையில் கொடுக்குறாங்க, ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. அதுவும் ஒரு இயற்கை மருந்து தான், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அலோபதியில் வந்து தீர்வு கிடைக்கலன்ற போது நீங்கள் இன்டகிரேட்டடாக உங்களோட டயட்டு, உங்களோட எக்ஸசைஸு, அந்த மாதிரி பல விஷயங்களும் நீங்கள் வந்து இது பண்ணி உங்களோட ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஹலோ, அவங்க கால் கட் ஆகிடுச்சு. அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து ஒரு நிஜமான ஒரு விஷயம், ரியாலிட்டி. அப்போ அந்த நேரத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு மன சோர்வு, ஒரு மன தளர்வு, ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அதுக்கு வந்து அது வந்து அதுக்கு மாத்திரை எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே உடல் வந்து சரியில்லைல்ல, அப்போ இன்னும் வந்து அந்த மன சோர்வுக்கு மாத்திரைன்னு வேணாம். ஸோ அப்போ என்னதான் எப்படி தான் இந்த ஆழ்ந்த சோகத்திலேருந்து நம்ம வெளியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு இதை ஏற்றுக்கொள்வது. நமக்கு ஆரோக்கியமின்மை வருது. ஸோ இதான் ஏஜிங் ப்ராசஸ். இந்த உடலானது இப்படி தான் ஏதாவது ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் போயிட்டே தான் இருக்கும். அதுதான் அது வந்து ஒன்லி டைம் ஃப்ரேம் தான். எத்தனை வருடங்களில் ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி டிஃபெக்டிவ்னஸ் வருது அப்படிங்கிறது. அண்டு பெரிதளவில் வந்து நம்மளுடைய மனம் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்துக்கு மனம் வந்து பெரிதளவில் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சதெல்லாம் அந்த மனதை வந்து எவ்வளோ தூரம் பலப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ மனதை நம்ம பலப்படுத்த நம்மளோட உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தானாக கூட வந்து சீர் செய்து கொள்கிறது. அப்படி தான் சில மிராக்கல்ஸ்லாம் நடக்குது. அதை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அந்த 80-20 பேட்டோ பிரின்சிபல். ஸோ 80% வந்து நம்மளுடைய அந்த எனர்ஜி, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய நம்மளுடைய செல்ஃப், அது வந்து நம்ம யாராக இருக்கோம் உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறது தான் அந்த 80%.
ஸோ அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ஏற்றுக்கொள்கிறோம், எந்த அளவுக்கு மற்றவங்களை ஏற்றுக்கொள்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளோட சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்கிறோம், எந்த அளவுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து நிறைய தீர்க்கப்படாத ஆழ்ந்த வருத்தங்கள் இருக்க இருக்க இந்த மாதிரியான சிக்கலான நோய்கள் வருது. இந்த பல நோய்களுக்கு காரணமே வந்து நாள்பட இருக்கக்கூடிய ரிசன்மெண்ட் தான் காரணம்ங்கிறதுல ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு அன்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய ஒரு டீப் ரிசன்மெண்ட்டு, ஒரு ஆழ்ந்த சோகம், ஒரு தீர்க்க முடியாத ஒரு அவமான உணர்வு, இதெல்லாம் தான் வந்து நம்ம ஃபெயிலியர்ன்ற ஒரு ஃபீலிங். ஸோ இதெல்லாம் தான் வந்து பெரும்பாலும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த ஜாயிண்ட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வர்றது, இந்த கால்வலி ப்ராப்ளம் வர்றது, இதெல்லாமே வந்து இந்த ஹார்மோனல் ப்ராப்ளங்கள்னால வரக்கூடியது. அதற்கு வந்து மனமும் காரணமாக இருக்குது. ஸோ தாம்பத்திய உறவு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்களும் உங்கள் கணவரும் அதை வந்து கொஞ்சம் மேம்படுத்திக்க முடியுன்றதை சீரியஸாகவே உட்காந்து யோசிக்கணும். ஏன்னா 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ்லேயும் அவ்வளோ நல்ல ஒரு சுகம் காணலை. ஸோ 2வது மேரேஜாவது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் சின்சியராக 2 பேரும் வந்து முயற்சி பண்ணணும். தப்பாக அர்த்தம்லாம் கண்டுபிடிச்சிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பாசிட்டிவ் திங்ஸ் பார்த்து ப்ரொசீட் பண்ணணும். அடுத்தது வந்து குழந்தைகளுடைய இது, ஏன்னா இப்போ வந்து டீனேஜ் பருவத்தில் இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த பேரண்ட்ஸோட இந்த மேரேஜ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து இதுக்குள்ளெல்லாம் அவங்கள இழுத்துட்டிங்கன்னா அவங்களோட கவனம் சிதறிடும். ஸோ அதனால் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு நீங்களும் உங்கள் பெண்ணுமே தனியாகவே இருக்கிறதுனால உங்கள் பெண்ணுக்கு வந்து அம்மாவை பார்த்தாக்கா ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரியணும், அம்மாவை பார்த்தாக்கா ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு டிசையர் வரணும், வாழணுங்கிற ஒரு டிசையர் வரணும், இலக்குகள் வைக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் எப்போவுமே சோர்வாக எப்போவுமே மன அழுத்தத்தோடு இருந்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கும் அது தொத்திக்கும். ஏன்னா டிப்ரெஷன் மட்டும் அது வந்து இன்ஃபெக்ஷியஸ். எப்படி வந்து உடல் நோய்களில் சில நோய்கள் வந்து தொத்து நோய்களோ அதே மாதிரி மனநோய்களில் வந்து டிப்ரெஷன் வந்து தொத்து நோய். வீட்டில் ஒருத்தங்க எப்போ பாரு சோகமாக எப்போ பாரு எதுக்கெடுத்தாலும் ஒரு குறைகளோடையே இருந்தாங்கன்னா அப்படியே போய் வைப்ரேட் ஆகி மற்றவங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் அட்லீஸ்ட் உங்கள் மகளுக்காகவாது என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் கண்பட எழுதி வச்சுக்கோங்க. அதுக்காக கொஞ்சம் நடிக்கணும். நான் எப்பப்பா நான் என்னுடைய யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு என் பொண்ணு எதிர நான் அழக்கூடாது, என் பொண்ணு எதிர சோகத்தை காட்டிக்கூடாது, என் பொண்ணு எதிர எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கூடாது. ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் அவள் ஸ்கூல்லேருந்து வரும்போது சூடாக நம்ம ஏதாவது பண்ணி அவளுக்கு கொடுக்கணும். அவள் வந்தவுடனே அவள் மூஞ்சில் ஒரு ஸ்மைல் வரா மாதிரி நம்ம எதாவது செய்யணும். அந்த மாதிரி உங்கள் பொண்ணோட வாழ்க்கை, உங்கள் பொண்ணோட முகத்தில் ஸ்மைல் வரணும். அந்த மாதிரிலாம் இலக்குகள் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிக்கணும். வேறு வழி கிடையாது. அதே மாதிரி உங்கள் கணவர்கிட்டையும் வந்து சரி அவர் முயற்சி பண்ணார், பார்க்க வர அன்னைக்கு நம்ம திருப்பி குறைகள்லாம் சொல்லிக்க வேணாம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் இருக்கோம், நமக்கு வந்து ஒரு வீடு எல்லாம் பொருள் இதெல்லாம் கிடச்சிருக்கு, இந்த பிளெஸ்ஸிங்ஸாவது கண்டினியூ ஆகட்டும். ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக மாறும். ஏன்னா பெண்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குடும்பத்தில் எம்பத்தியோட பச்சாதாபம் கருணை அந்த குணங்களோடு இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பவர்ஃபுல்லாக ஆகும். இது வந்து நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன், நிறைய பேரை பார்த்ததுனால சொல்கிறேன். என் கூட பிறந்தவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குணம், நான் வியந்து பார்க்கக்கூடிய குணம் என்னென்னா இந்த எம்பத்தி தான், இந்த கருணை பச்சாதாபம். அதுதான் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எதையுமே ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காமல் சரி ஓகே அப்படின்னு லைட்டாக எடுத்துகிட்டு குடும்ப நபர்கள் தானே, நம்ம பிளட் ரிலேஷன், நம்ம உறவு, நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு குணம். ஸோ அது மாதிரிலாம் வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாரையுமே வந்து நம்மளை வீழ்த்த வந்தவங்க, நம்மளை தோல்வி அடைய வந்தவங்க, நம்மளை வந்து காயப்படுத்த வந்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரெபலியஸ் ஆட்டிடியூடோட சண்டை போட்டுட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் குடும்பம் வரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களோ நல்லவங்கன்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு குடும்பங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகும், நல்ல விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆற்றலோட பெண்கள் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து எனக்கு முடியும், ஐ எம் கேப்பபிள் அப்படின்னு உட்காரணும். ஸோ எந்த இடத்துலலாம் இப்படி கேயாஸ் இருக்கோ, எந்த இடத்துலலாம் கன்ஃபியூஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து சக்தி வடிவமாக அவதாரம் எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்குது. நாள்பட மற்றவங்கெல்லாம் வந்துடுவாங்க, வழிக்கு வந்துடுவாங்க.
ஸோ உடனே கிடைக்கலன்னா கூட புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாமே நல்லதாக பண்ணும்பொழுது எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது நாள் படப்பட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே மாற்றிடும். ஸோ அப்படி தான் வந்து குணம் கெட்டவங்க, பண்பியல் தொகுப்பு கோளாறு இருக்கிறவங்கலாம் ஓரளவுக்கு மேனேஜபிளாக ஹேண்டில் பண்ண முடியும் குடும்பத்தில். இல்லாட்டினா வந்து இதுக்கெல்லாம் வந்து தீர்வு வந்து ரொம்ப அப்யூசிவாக இருக்கும்போது, ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும்போது கண்டிப்பாக யூ ஹாவ் டு டேக் அ வாக். அந்த மாதிரி உறவுகளெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதே நேரத்தில் சிலதெல்லாம் இந்த மாதிரி சிக்கலாக இருக்கக்கூடிய விஷயத்துலலாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக லேடிஸ் வந்து திங்க் பண்ணணும். இன்றைக்கி பங்கு கொண்ட நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னும் நிறைய பேர் என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்க. 04449067777 நம்பருக்கு மண்டே மட்டும் கால் பண்ணுங்கள். பிட்வீன் 11 and 5. நீங்கள் நிறைய பேர் நம்பர் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நானும் வந்து குழுவினரிடம் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த இப்போதுலேருந்து 5 o'clock நாங்கள் கனெக்ட் பண்ணி பேசிடுவோம். இன்னும் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் நீங்களும் ட்ரை பண்ணலாம். விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.